பிதா குமாரன் தூயாவின் பெயராலே ஆமென். இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயம் செங்கல்பட்டு ஏரியா ஒளரூர் ஈசிய திருச்சபை சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து முதலாவதாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து கரங்களை தட்டி நாம் பாடி ஆராதனை உள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். அன்பின் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக, பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக, கால பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சோதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே அப்பா நீரங்களை காத்து வந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சோதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த பரிசுத்த ஆராதனை என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய மகிமின் பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்கும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த தொலைபேசி வாயிலாக, காணொலி மூலமாக உங்களுடைய ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆராதனை முழுவதும் உங்களுடைய மகிமினாலே நிறைவேறிக்கொண்டு தகப்பனே எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம் யாவரும் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து குடும்பமாக நாம் இணைந்து பாடலை நாம் பாடுவோம். பாடல் புஸ்தகத்திலே, இசை பாடல் புஸ்தகத்திலே 14வது பாடலின் 14 ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நால்வரை அன்பு வைத்து ஆதரித்த ஆண்டவரை தொழுதேத்து. பாடல் புஸ்தகத்தில் 14வது பாடலை நம் யாரும் குடும்பமாக சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே
பொதுவான பாவரின் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எழுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவை தகுவ நாடுகளைப் போல நாங்கள் வழிவழியில் விட்டு வரிகளை இந்த குணம் எங்கள் இருதயத்தின் யோசனை விருப்பங்களுக்கும் என நடந்தோம். பரிசுத்த கற்பனை விரதமாய் செய்தோம். சேர்த்துக்களை செய்யாமல் சேர்த்தால் செய்து வந்தோம். எங்களை சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவனை எங்கள் கர்த்தராகிய மூலமாய் மனிதருக்கு அடுத்த பிரபலமாக்குவதன்படியே நிர்வாகிகள் குற்ற வழியிலாக எங்களுக்கு இறங்கும். தப்பித்தங்களை அறிக்கையை எங்களுக்கு பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கத்தை செயல்படுத்தும். இங்கும் இறங்கின பிதாவை ஒரு பிரச்சனை உண்டாகும்படி நாங்கள் தெய்வபக்தியும் நீதியும் தெரிந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தோம். ஆமென். ஜெபமன கடவோம். அன்பின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பன்னீர் தந்த நாளுக்காக, பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக, காலை பொழுதுக்காக உங்களுக்கு நன்றிகளை சோதனை நாங்கள் ஏறெடுக்கிற தகப்பன் நன்றி அப்பா. நீர் எங்களை இம்மட்டும் காத்து வந்தமைக்காக இன்றைய நாட்களிலே பரவி வருகிற கொள்ளை நோய்க்கு நீர்களை இம்மட்டும் நீர்களை விலக்கி காத்தமைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை சோதனை நாங்கள் ஏறெடுக்கிற தகப்பன் நன்றி ஏசப்பா. இந்த நாளிலே அப்பாண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பரிசுத்த ஆராதனை என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதியும். இதை பார்க்க முடிகிற உள்ளங்களை என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பன். நீர் தொடர்ந்து மகிமையாக அப்பா எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். தொடர்ந்து பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் உட்கார்ந்த வண்ணமாகவே ஒரு பாடலை நாம் பாடுவோம். நாம் யாவரும் உட்கார்ந்த வண்ணமாகவே பாடல் புத்தகங்களே 108வது பாடல் பாடலே 108வது பாடல். எக்கால சத்தம் வாரி தோணித்திடவே எம் இயேசு மராஜனை வருகிறோம். 108வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து வீட்டிலே நாம் யாவரும் குடும்பமாக கரங்கள் தட்டி 108வது பாடலை நாம் யாவரும் உட்கார்ந்த வண்ணமாகவே நாம் கரங்கள் தட்டி நாம் 108வது பாடல் எக்கால சத்தம் வாரி தோணித்திடவே எம் இயேசு மராஜனை வருகிறோம். 108வது பாடல். Thank
யாவரும் முழங்காற்படியிட்டு அருளாத இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போமா? விசேஷமாக தேவன் தன்னை இந்த புதிய நாளுக்காக, பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக, காலை பொழுதுக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றிகளை சோதனை நாம் ஏறெடுப்போம். மெய்யாகவே தேவன் நம்மை கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்முடைய திருச்சபை ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் தேவன் காத்து வந்தமைக்காக அப்பா உமக்கு நன்றி. உமக்கு நன்றிய பாயிச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை படைத்த நம்ம உருவாக்கின தகப்பனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிபடிகளை சோதரபடிகளை நாம் ஏறெடுப்போமா? இது கர்த்தர் உண்டு பண்ணினார், இதில் கதிர்கூர்ந்து மகிழ கடவுள் என்று சொன்னவனமாக இந்த ஓய்வு நாளிலே நாம் யாவரும் இணைந்து குடும்பமாக ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை ஏற்றுக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், அவர் துயாதி துயவர். எனவே நம்முடைய அப்பாவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போமா? அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அவர் ஒருவர் மாத்திரமே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவர் மாத்திரமே கனத்துக்குரியவர். எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற தகப்பனைச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவுக்கு நன்றி பலிகளை சோதர பலிகளை நாம் ஏற்போமா? அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை நாயகன் நீரப்பா, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற தகப்பனைச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை நாயகன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிப்போமா? அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும்
நீரே இந்த ஆராதனை நாயகனப்பா. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உண்மை நாங்கள் மகிழ்ப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் தொடர்ந்து இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. நீங்க இல்லைன்னா எங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைப்பா. நீங்க கூட இருங்கப்பா. ஏசப்பா, நீங்க என் கூட இருங்க, என் பக்கத்துல இருங்க. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. இன்னைக்கு நம்ம முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்தவர்களாக அதனால் இயேசுவை நோக்கி நான் பார்க்கணும். கண்களை கூடி நம்ம ஏசப்பா, நீங்க என் கூட இருங்கப்பா. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதப்பா. என் கூட இருங்கப்பா, என் பக்கத்துல இருங்கப்பா, நீங்க என் கூடவே இருங்கப்பா என்று இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இருளான வாழ்க்கையும் தேவன் வெளிச்சமாக்கும்படியாக அவரே ஜீவனுள்ள தேவன். எனவே இயேசுப்பா, நீங்க கூட இருங்க, என் பக்கத்துல இருங்கப்பா என்று நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக இயேசுவை நோக்கி நான் பார்ப்போமா? அவரே நோக்கி நான் பார்ப்போமா? கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுமா? கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாகிறேன். உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாகிறேன். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாகிறேன். உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாகிறேன். வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுவோமா? கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீங்க இல்லாமல் நாங்க வாழ முடியாதப்பா. நீங்க கூட இருக்கப்பா, நீங்க பக்கத்துல இருக்கப்பா. நன்றி தகப்பா. இந்த நாளிலே உமக்கென்று அர்ப்பணித்த, உமக்கென்று ஒப்பு கொடுத்த
ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தருக்கு சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. தேவஜனமே, மரித்தோரிலிருந்து இயேசு எழுந்த பின்பு தம்முடைய சீடர்களுக்கு பலமுறை அவர் காட்சியளித்தார். உயிர்த்தெழுந்த அன்று இரவை பூட்டியிருந்த வீட்டில் சீடர்களுக்கு இயேசு காட்சியளித்தார். அந்த நேரத்தில் தோமா இல்லை. தோமா அவரோடு இல்லாததினால் அவரை நான் கண்ணால் பார்த்தாதான் நான் நம்புவேன் என்று அவர் சொன்னார். எனவே 8 நாளைக்கு பின்னர் மீண்டும் பூட்டியிருந்த வீட்டில் இயேசு அவர் காட்சியளித்தார். தோமாவுக்கும் அவர் காட்சியளித்தார். பிற்பாடு 3வது முறையாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 3வது முறையாக திபேரியா கடற்கரையில் இயேசு தமது சீடர்களுக்கு காட்சியளித்தார். தமது உயிர்த்தெழுதலில் மீண்டும் அவர் உறுதி செய்கிறார். சீடர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சீடர்கள் அவர் உயிரோடு எழுந்துவிட்டார் என்பதை அறிந்து கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு உயிர்த்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளல். உயிர்த்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளல். முதலாவது சீடருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர்கள் பயனற்ற வேலை. சீடர்களுக்கு இயேசு கொடுத்த வேலை என்ன என்று நாம் பார்க்கும்போது மனுஷரை பிடிக்கிற வேலை. மீன் பிடித்துக் கொண்டிருந்த சீசர்களை இயேசுவானவருங்க அழைத்தார். மனுஷரை பிடிக்கும்படியாக அழைத்தார். ஆனால் இயேசு கொடுத்த வேலையை விட்டுவிட்டு சீடர்கள் பின்மாற்றம் அடைந்து பழைய வேலையாகிய மீன் பிடிக்கிற வேலைக்கு அவர்கள் திரும்பி வேலை செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது வசனங்கள் 2-3 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது சீமோன் பேதுருவும் அவரோடு இருந்த மற்ற 6 சீடர்களையும் மீன் பிடிக்கும்படியாக சீமோன் பேதுரு அழைக்கிறார். இப்போ 7 பேரும் இரவு முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்கிறார்கள். ஒரு மீன் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவருடைய மீன் வேலை, அவருடைய செய்கிற வேலை பயனற்ற வேலையாக காணப்பட்டது. எனவே அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ அதை விட்டு நாம் வேற வேலையை செய்யும் போது அந்த வேலை வீண் வேலையாக காணப்படுகிறது, பயனற்ற வேலையாக காணப்படுகிறது. பிற்பாடு சீசருடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது இரவு முழுவதும் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். அவர்களுக்கு மீன் ஒன்றுமே கிடைக்கவில்லை. அந்த 7 பேரும் கடினமாக உழைக்கிறார்கள். அவருடைய கைகள் எப்படியாக காணப்பட்டது? காலி கைகளாக காணப்பட்டது. ஒன்று கூட அவர்களுக்கு, ஒரு மீன் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது இயேசுவானவர் அவர் அங்கே கடந்து வருகிறார். விடிய காலமான போது யோவான் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது விடிய காலமான போது
இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு இன்றி சீசர்கள் அறியாது இருந்தார்கள். விடியற் காலமான போது என்னங்க, கரைக்கு இயேசுவானவர் வருகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் மூன்றாவது முறையாக திபேரிய கடற்கரையிலே சீடர்களுக்கு அவருக்கு காட்சி கொடுக்கிறார். சீடர்கள் அவர்களுக்கு இயேசு என்று அறியாதவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு மிகுந்த அன்புடன் சீடர்களை பார்த்து இயேசுவானவர் சொல்கிறார், பிள்ளைகளே, 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களுக்கு உண்டா என்று கேட்டார். இயேசுவானவர் சீடர்களை பார்த்து பிள்ளைகளை என்று அவர் கூப்பிடக்கூடியவராக இருக்கிறார். சீடர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய காலி கைகளை விரித்து காட்டுகிறார். எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா? சீசர்கள் கைகளை விரித்து காமிக்கிறார், எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை. இயேசுவுக்கு கீழ்ப்படியாத வேலை, வீண் வேலை மட்டுமின்றி பயனற்ற வேலையாக காணப்படுகிறது. ஆசீர்வாதம் இல்லாததாக காணப்படுகிறது. நாம் எவ்வளவுதான் பாடுபட்டாலும், எப்படி பாடுபட்டாலும், எவ்வளவு பாடுபட்டாலும், இயேசுவுக்கு கீழ்ப்படியாவிட்டால் எவ்வளவு சம்பாதித்தாலும் நம்முடைய கைகள் எப்படியாக காணப்படுகிறது? வெறும் கைகளாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நம்முடைய கைகள் காலி கைகளாகவே காணப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, அவர்கள் வலை நிறைய மீன்களை அவர்கள் பிடிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இயேசுவானவர் சொல்லுகிறார், சீடர்களை பார்த்து, நீங்கள் வலதுபுறமாக உங்கள் வலையை நீங்கள் போடுங்கள், உங்கள் வலையை நீங்கள் போடுங்கள். சீசருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது மிகவும் களைத்து சோர்ந்து இந்த மீன் பிடித்தலில் அவர்கள் வல்லுநர்கள். சீசர்களை குறித்து நான் பார்க்கும்போது மீன் பிடித்த பெரிய வல்லுநர்கள். இரவு முழுவதும் பிரயாசப்படுறாங்க, ஒரு மீன் விட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வலையை போட்ட மாத்திரத்திலே நடந்தது என்ன? வேதத்திலே நாம் பார்க்கும்போது யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, அவர்கள் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 153 பெரிய மீன்கள் என்னங்க, திரளான மீன்கள் ஆகப்பட்டது. திரளான மீன்கள் ஆகப்பட்டது. உயிர்த்த கிறிஸ்து இயேசு என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எனவே தேவஜனமே, இயேசுவுக்கு கீழ்ப்படியும் போது திரளான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். இயேசு நமக்காக சிந்திய இரத்தம் நமது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதை நாம் மறந்து வாழ கூடாது. பழைய வாழ்க்கைக்கு மறுபடியும் நாம் திரும்பி விடாமல் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட நாம் இணைந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை அறிந்த நிலையிலே அவரை பின்பற்றி உண்மையாக நாம் வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எங்கள் உயிருள்ள சாட்சியாக நாம் வாழுவோம், உயிருள்ள சாட்சியாக வாழ்வோம். எனவே நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்று கர்த்ததாவின் திருவசனை நமக்கென்று ஆசீர்வதித்தருவராக. ஆமென், ஆமென். நாம் யாவரும் இணைந்து பாடல் புத்தகத்திலே 166வது பாடல், பாடல் 166, தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலில் நாம் யாவரும் இணைந்து நாம் பாடல் 166வது பாடல், தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. Yesu, we now,
பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நன்றியப்பா. இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலே அப்பா உம்மை ஆராதித்த, உம்மை துதித்த, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. நன்றி தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு என்று வேதத்தில் தியானித்த தகப்பனே. நாங்கள் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு தொடர்ந்து என் தேவன் தாமே நீர் உதவி செய்வீராக. இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பன். என்னுடைய பாரத இந்திய தேசத்திற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய தேசத்தை என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூர் என்று சொன்னவனமாக என் நாமம் தணிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி முகத்தை தேடும்போது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது நீர் தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவாமே. என்னுடைய பாரத இந்திய தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இன்றைய நாட்களிலே பரவி வருகிற கொரோனா கொள்ளை நோய்க்கு அப்பா நீர் விலைக்கு மீட்டு நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. வாதிவும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவனமாக வாதி பயனுடைய கூடாரத்தை அணுகாதபடி என் தேவன் நாம் இரத்த கோட்டைகள் கூடி மறைத்து நீ பாதுகாத்துக் கொள்ளுவீராக தகப்பனே. இப்படி திருச்சபைக்காக, திருச்சபை செய்த ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக அப்போ நோக்கி மன்றாடுகிறோம் தகப்பனே. இப்படி திருச்சபை செய்த ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. பல்வேறு வேலைகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளுவீராக தகப்பனே. எந்த ஒரு தீமையும் பொல்லாமல் மனக்காக நீர் வேலைகளுக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் சொல்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் இந்த காணொளி வாயிலாக உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பிள்ளைகள் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளும் இனிமேலும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அனைவருக்கும் God bless.